கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். பாருங்கள், ஒரு குடும்ப வாழ்க்கையிலே முதலாவது நாம் உலக காரியத்தை நாம் தேடுவோமா இருந்தால் வருகிற விபரீதங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். ஸோ மொத்தமாக நாம் 4 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். பாரு, எவ்வளோ ஆழமான காரியங்கள் அதிலே காணப்படுகிறது. கர்த்தர் பார் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார் அந்த காரியத்தை. ஆகவே இதை நாம் கவனமாக நாம் இந்த வார்த்தையை எடுத்து நாம் இந்த காரியத்தில் ஏதாவது ஒரு விதத்தை நாங்கள் தவறு செய்திருந்தால் நாம் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அப்போ இதை நான் கவனமாய் கேட்டு, ஆண்டவரே எந்தெந்த காரியத்திலே என் குடும்பத்தில் எப்படியான காரியம் இருக்கிறது, ஆண்டவரே உம்மை விட்டு நான் பல தீர்மானங்கள் எடுத்திருக்கிறேன், ஆண்டவரே இந்த நிலைமை வராதபடிக்கு இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே நீர்தான் என்னுடைய எஜமானன், என் குடும்பத்துக்கு நீர்தான் ஆண்டவர் எஜமானன், ஆண்டவர் எல்லா காரியத்திலும் அப்பா உம்மிடத்தை நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லி நாம் கர்த்தரை சார்ந்து நாம் என்ன செய்வோம், முடிவுகள் எடுக்க வேண்டும். அதான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அது மிக முக்கியம். அப்போ கர்த்தரை நாம் விட்டு எதையும் நாம் செய்யக்கூடாது. இன்றைக்கு நாம் திறமையை பார்த்து நம்முடைய படிப்பை நம்பி நம்முடைய பணத்தை நம்பி பல தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனால் அது முடிவு பார்த்திங்கன்னா ஆபத்தாக இருக்கிறது. அதான் மனுஷன் செம்மையாக தூண்டுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள். அப்போ நாம் பல முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய முடிவு மரண வழியாக மாறக்கூடாது, அது சமாதானமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் எஜமானிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அவரிடத்தில் கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அப்போ அது முடிவு சமாதானமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் 5வது நாங்கள் பார்ப்போம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 35-36 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் குற்றமில்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்றும் சொல்லுகிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்றும் நீ சொல்லுகிறது நிமித்தம் நான் உன்னோடே வழக்காடுவேன். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? நீ அசிரியாவினால் வெட்கி போனது போல எகிப்தினாலும் வெட்கி போவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. பாருங்கள், இது கர்த்தர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் தம்முடைய ஜனத்தை பார்த்து. பாருங்கள், அப்போ 5வது காரியம் என்னென்றால் குடும்பத்திலே தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறோம் என்ற உணர்வில்லாமல் நாம் இருப்போம். அதான் இன்றைக்கு பாருங்கள், குடும்பங்களில் இருக்கிற அதிகமான காரியங்கள் என்னென்னு சொன்னால் வருகிற விபரீதம். 5வது என்னென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறோம் என்று உணர்வில்லாமலே இருப்போம். நாம் இன்றைக்கு பாருங்கள், பல நேரம் அப்படி தான் நாம் எடுக்கிற தீர்மானங்கள்னாலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை மீறி நடக்கிறோம். பாருங்கள், பல காரியங்களினாலே கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறதுக்கு ஏற்ற விதமாக சத்துரு நம்மை நடத்துவான். பாருங்கள், அதான் ஆதாம் ஏவாளை நாங்கள் பார்க்கும்போது ஏவாள் பாருங்கள், அவன் அந்த சத்துரு என்ன செய்கிறான், அவன் ஏவாளை அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு நடத்துகிறான். பாரு, ஆனால் அதால் வருகிற விபரீதத்தை அவன் சொல்லவில்லை. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போக வேண்டிய சூழ்நிலை வரும். பாருங்கள், ஏதேன் தோட்டத்தை விட்டு திரட்டப்படுகிற சூழ்நிலை வரும். அதெல்லாம் சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தை மீறுகிற நிலைமை வருகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு நிலைமை வரும். அதெல்லாம் சொல்லவில்லை. அவன் சொன்னதான் நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள். அதுதான் அவனோட காரியம். பாருங்கள், அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு நடத்தினான். அப்போ இன்றைக்கு அநேகரையும் இதான் நாம் செய்ய பார்க்குற அந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, குடும்பங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்க வைப்பான். இன்றைக்கு பாருங்கள், பல இடங்களை நாங்கள் வேதத்தில் கூட பல இடத்துல நாங்கள் பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தை மீறி செய்வதற்கு நடத்துவான். இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானங்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை மீற வைப்பான். நாம் செய்கிற கிரியைகளினாலே கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்க வைப்பான். பாருங்கள், இப்படி பல காரியத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்னென்று கேட்கிறார். அப்போ வழியை என்ன செய்ய, மாற்றி மாற்றி செய்ய. அப்போ என்னடா சூழ்நிலை கேட்டு விதமாக நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், காற்று அடிக்கும் போது மரம் அந்த காற்றுக்கு ஏது விதமாக அசையும். அதே போலத்தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் அதுக்கேற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நாட்டிகளை வந்தால் கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றா பார்த்தீங்கன்னா கிழமை நாட்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுகிறோம். ஒரு வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யாதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய விருப்பத்தின்படி செயல்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே, அதாவது பரலோகத்திலே பிரவேசிப்பதில்லை. அப்போ இன்றைக்கு நாம் எல்லாரும் கர்த்தாவே கர்த்தாவே தான் சொல்லுகிறோம். ஊழியத்து ரீதியாக கர்த்தர் கர்த்தர் தான் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறோம். இயேசுவின் பெயராலே நாம் எல்லாம் செய்கிறோம். அற்புதமெல்லாம் நடக்கும் தான், அதிசயங்கள் நடக்கும் தான், பிசாசில துரத்துவோம் தான். ஆனால் அதை வைத்து நான் பரலோகத்திலும் போவேன் என்று எந்த கேரண்டியும் இல்லை. அந்த வேதம் அதான் சொல்லுகிறது, கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னால் அதில் பிரவேசிக்க முடியாதான். ஏன்னா அவன் பிதாவின் சித்தம்படி செய்யலை. அப்போ தான் இங்கே வார்த்தை சொல்லுகிறது. அப்போ பாருங்க, குடும்பத்தில் தேவனுடைய வார்த்தைப்படி வாழும் வாழ்க்கை முக்கியம். அதான் தேவனுடைய வார்த்தைப்படி நாம் வாழ்ந்தால்தான் பரலோகத்தின்படி, அதை தேவனுடைய சித்தத்தின்படி பரலோகத்துக்கு போவதுக்கு ஏற்ற விதமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ குடும்பமாக நம்முடைய ஃபோக்கஸ் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்காண்டு நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், உலக ரீதியாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பொருள் வாங்கும் போது எவ்வளோ நாம் பரிசோதிக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ நாம் பரிசோதித்து அந்த பொருட்களை நாம் வாங்குகிறோம். ஏன்னா நாம் பணம் கொடுத்து வாங்குறபடியினாலே நாம் கவனமாக இருக்கிறோம். அப்போ அதனால தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு காரியத்தையும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மையமாக இருக்கிறது. நாம் ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இப்போ ரட்சிக்கப்பட்டு நீங்கள் 10 வருஷம் இருக்கலாம். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது ரட்சிக்கப்பட்டு நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்லி. இல்லை, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு யாரும் போக முடியாது. அப்போ பிதாவின் சித்தம் எதனால் என்ன அறிவேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு சொல்லும். இன்றைக்கு நாட்டிக்கிழமை சில பேர் பைபிளை தூக்குவார்கள், பிறகு நான் வீட்டை வந்து வைப்பார்கள், அது பிறகு தூக்க மாட்டார்கள். அது பிறகு ஆண்டோட வார்த்தையை வாசிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது திரும்ப அந்த வார்த்தையை பைபிளை எடுப்பார்கள், போவார்கள். பாருங்க, அப்படி இருக்கும்போது என்னென்று தேவனுடைய சித்தத்தை நான் அறிய முடியும்? பாருங்க, இப்போ பரிசுத்த ஆவியானோட அந்த உணர்வு, அதாவது அந்த உறவு இல்லாட்டால், அந்த ஐக்கியம் எனக்குள் இல்லாட்டால் என்னென்று ஆவியான சொல்வதை நான் எனக்கு செவி கேட்க முடியும்? பாருங்க, அவர் நம்ம கண்டித்து உணர்த்துகிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்றால் நாம் பல தடவை நாம் விழுந்து போகிறோம், தப்பு செய்கிறோம். அப்போ அவர் கண்டித்து உணர்த்தினால்தான் நாம் மனம் திரும்ப முடியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், பரிசுத்த ஆவியான் எனக்கு உணர்த்தும் போது அதுக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் என்னிடம் நான் மனம் திரும்ப முடியும்? அப்போ மனம் திரும்பாமல் போன என்ன நடக்கும்? என்னுடைய இருதயம் கடினமாகும். என்னுடைய இருதயம் கடினமால் என்ன நடக்கும் என்றால், பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் ஆலயத்துக்கு போய் வரலாம், நீங்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் பிரசங்கிக்கலாம். பாருங்கள், நீங்கள் 3 வேளையும் ஜெபிக்கலாம். ஒரு பரிசேயனை போல, ஒரு வேத பாரனை போல நீங்கள் செய்யலாம், செயல்படலாம். ஆனால் அதை வைத்து நீங்கள் சொல்ல முடியாது நான் பரலோகம் போவேன் என்று. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல். அப்போ பிதாவின் சித்தம், அப்போ அவருடைய சித்தம் முக்கியம். இப்போ இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தான் அவர் முக்கியம் என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த போஜனம் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் போஜனத்துக்கு அதை அந்த உதாரணத்தை எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வாழ்வதற்கு தண்ணீரும் போஜனம் முக்கியம். ஏன்னா நம்முடைய சரீரம் பலனடைவதற்கு போஜனம் முக்கியம். அதான் நான் எதை சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம். அப்போ அதான் ஆண்டவர் சொல்லுகிறாருண்டா, ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி தான் செயல்பட்டார். எல்லா காரியத்திலும் தன் இஷ்டத்தை, அதான் நான் சுயமாக ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே. கடந்த முறை நாங்கள் சுயமாய் அவர் பேசவில்லை என்று சொல்லுகிறார். சுயமாக நான் ஒன்று செய்யவில்லை என்று சொல்லுகிறார். என்றால் பரலோகம், அதாவது பிதா என்ன சொல்லுகிறாரோ அதுதான் அவர் என்ன செய்கிறார். பிதா எதை சொல்லுகிறாரோ அதுதான் அவர் உபதேசிக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் பாருங்க, நம் இஷ்டத்துக்கு எவ்வளோ நாம் செய்கிறோம். பிதாவின் சித்தத்தை நாம் செய்வதில்லை. நாம் நினைச்சபடி தான் எல்லாத்தையும் நாம் செய்கிறோம். நம்முடைய பார்வை இது சரியாக இருந்தால் உடனே நாம் தான் செய்வோம். இது செய்கிறதுல பிதாவின் சித்தம் இருக்கா தெரியாது. ஆனால் எனக்கு அது சரியாக எனக்கு நல்லா தோன்றுது, அதனால் அதை நான் செய்கிறேன். அப்படி அல்ல, பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் குற்றமில்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிட்டென்றும் சொல்லுகிறாய். இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், பல தடவை தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போகும்போது நான் குற்றமுள்ளவனாய் மாறுகிறேன். ஏண்டா அது நான் பரலோகத்துக்கு போவதுக்கு தடையாக இருக்கிறது. அதான் சொல்லுகிறார், நீ ஊழியம் செய்யலாம், நீ பிசாசை கூட திரட்டலாம், அற்புதங்கள் செய்யலாம்,
ஆனால் அதை வச்சு நீ சொல்ல முடியாது நான் பரலோகம் போவேன் என்று சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களை நான் அறியேன், அக்கிரமக்காரர் என்றார். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்கள் யாரு? அக்கிரமக்காரர். உலக ரீதியாக இன்றைக்கு பாருங்க, இந்த அற்புதம் செய்கிறவர்களை பார்த்து எவ்வளோ ஜனங்கள் போற்றுவார்கள். அந்த பாஸ்டர் ஜெபித்தா பாருங்க உடனே அற்புதம் நடக்கும். அதனால் அந்த பாஸ்டரை தேடி எல்லா ஜனங்களும் போவார்கள். எப்படியாவது பாஸ்டர் கை வைக்க மாட்டாரான்னு சொல்லி, கை வைட்டு ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டாரா, எதிர்காலத்தை குறித்து ஏதாவது சொல்ல மாட்டாரான்னு சொல்லி அந்த பாஸ்டர் அந்த மனிதருடைய முக தரிசனத்தை தேடுவார்கள், அற்புதத்தை தேடி போவார்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அற்புதம் செய்தால் பரலோகம் போவதுன்னு சொல்லப்படவில்லை. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் உம்முடைய நாமத்தினால் பிசாசு துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அற்புதம் அடையாளம் செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் தீர்க்கதரிசனம் சொன்னோம் அல்லவா. ஆண்டவர் என்ன சொன்னார்? கை கொடுத்துட்டு சூப்பர் நீங்கள் நல்லா செய்தீங்க, உங்களால் எவ்வளோ காரியம் எனக்காக நீங்கள் செய்தீங்கன்னு சொல்லி கர்த்தர் நீங்கள் வாங்க உண்மை உத்தமான ஊழியக்காரனே என்னோட ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்ல இல்லை ஆண்டவர். அக்கிரமக்காரர் தான் சொல்லுகிறார், என்னை விட்டு அப்படியே போங்க, அகண்டு போங்கள் என்னை விட்டு. என்ன நீங்கள் என்னோட சித்தத்தின்படி நீங்கள் ஊழியம் செய்யலை, என்னுடைய சித்தத்தின்படி நீங்கள் செயல்படலை, உங்களுடைய கிரிகள் எல்லாம் பார்த்தா என்னுடைய சித்தத்தின்படி இருக்க இல்லை, உங்களுடைய இஷ்டம்படி நீங்கள் செயல்பட்டீங்க, நீங்கள் விரும்புகிறபடி ஊழியம் செய்தீங்க, நீங்கள் விரும்புகிறபடி காரியத்தை செய்தீங்க, நான் சொல்லி ஒன்றை நீங்கள் செய்யவில்லை, அதான் அக்கிரமக்காரர் என்னை விட்டு அப்படி அகண்டு போங்கள் என்று சொல்லி. அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில மிக முக்கியம் என்னென்றால் தேவனுடைய சித்தம். எல்லா காரியத்திலும் தேவனுடைய சித்தமாண்டு பார்க்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைப்படி இருக்காண்டு நாங்கள் பார்க்க வேண்டும், அதன்படி நாம் செயல்பட வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தைப்படி ஒரு குடும்பம் செயல்படும் போது அந்த குடும்பம் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறது. அதுதான் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, இந்த நாங்கள் வடிவாக கவனிக்க வேண்டும் இந்த காரியத்திலே. பாருங்க, அப்போ உலகத்துக்கு நான் முதலிடம் கொடுத்தால் பாருங்க வருகிற விபரீதத்தை பாருங்க, எவ்வளோ விபரீதம் வருகிறது. உலக நன்மைகள் இருக்கலாம், அது நான் தப்பாக சொல்ல, உலக நன்மைகள் இருக்கலாம், அது பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வசதி இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் விபரீதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வர வைக்கிறோம். என்றால் கர்த்தருடைய வார்த்தை மீறி நடக்கிறோம், இதனுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிறோம், கர்த்தருக்கு நாம் அந்த முதுகை காட்டுகிறோம், கர்த்தரை நாம் ஜீவ தண்ணீராக அவரை விட்டு விடுகிறோம். பாரு எவ்வளோ காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. நான் எல்லாம் சிந்திப்பதில்லை இந்த காரியத்திலே. குடும்பத்தில் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் வருகிறோம், அப்படி நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அப்படி அப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும். அப்படி நாம் இது கவனமாக இருக்க வேணும் இந்த காரியத்திலே. பாரு 5வது காரியம், குடும்பத்திலே தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் இருப்பார்கள். அதான் இன்றைக்கு அதிகமாய் காணப்படுகிறது. மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.